இதுல வந்து சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்தியாவில் வந்து எல்லா ஸ்டேட்லயும் வந்து போறதுக்கான ஒரு கான்ஸ்டியூஷன், ஒரு டெமோக்ரஸி இருக்கு. எல்லாரும் எந்த ஸ்டேட்டுக்கு வேணா போகலாம். ஆனா வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீரை பார்க்கும்போது எல்லாருமே பயப்படும். இப்பதான் கொஞ்ச நாளா அதெல்லாம் சரியாகி போயிருந்துச்சு. ஆனா மறுபடியும் இந்த அட்டாக் நடந்தோடனே எல்லாரும் இதான் பேச ஆரம்பிச்சிட்டாங்க, இனிமே எப்படி போறது அப்படின்னு. ஆனா ஒரு இந்தியன் ஆர்மி ட்ரெஸ்ஸை போட்டு வந்து அட்டாக் பண்ற அளவுக்கு அவங்களுக்கு எவ்வளவு தைரியம் இருக்கு, அவ்வளவு வந்து பாதுகாப்பு குறைவா போச்சா நம்ம இந்தியா கவர்மெண்ட் கிட்ட அப்படின்னு கேட்கறதுக்கு வந்து எல்லாருமே கேட்டுட்டு இருக்காங்க. பப்ளிக் எல்லாம் வந்து இதுல வந்து மோடி வந்து யுஏஇ போயிருக்காரு. யுஏஇல இருந்து பாதியிலே வந்து இப்ப கிளம்பி அவரோட இரங்கலையும் தெரிவிச்சிருக்காரு. கண்டிப்பா இதுக்கான வந்து சொல்யூஷனையும் இதுக்கான ஜஸ்டிஸையும் நான் வந்து கண்டிப்பா வாங்கி தருவேன்னு சொல்லியிருக்காரு. அவரால் வர முடியாதுன்றதுனால ஹோம் மினிஸ்டர் வந்து அமித்ஷா வந்து அந்த இடத்துக்கு பாட்டுக்கே போயிட்டு எல்லாருக்கும் ஆறுதல் சொல்லிட்டு கண்டிப்பா இதுக்கான ஜஸ்டிஸ் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. சில பேர் அந்த பைன் ஃபாரஸ்ட் அந்த டூரிஸ்ட் பிளேஸ்ன்றனால மேக்சிமம் அந்த ஆம்புலன்ஸால உள்ள வர முடியாதுன்றனால ஃபிளைட் மூலமா ஹெலிகாப்டர் மூலமா வந்து எல்லாரையும் வந்து இன்ஜூரியான பீப்புள்லாம் வந்து தூக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. இதெல்லாம் வந்து கேட்கும் போது எவ்வளவு பயங்கரமா இருக்கு பாத்தீங்களா. இவ்வளவு கிட்ட வந்திருக்காங்க, இவ்வளவு பேரை சுட்டிருக்காங்க, என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னே தெரியல. இந்தியா கவர்மெண்ட் வந்து இன்னும் பாதுகாப்பு வந்து பயங்கரமா போடணும். ஒரு சைடு என்னடானா இப்படி ஒரு அட்டாக், ஒரு சைடு என்னடானா அபியூஸ், ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து இந்தியாவில் நடந்துட்டு இருக்கு. இதை வந்து எல்லாருமே எடுத்து பேசிக்கிட்டும் இருக்காங்க. ஆனா வந்து ஒண்ணுமே செயல்படுத்துறதுக்கு வந்த மாதிரி தெரியல. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத வந்து கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா வந்து எல்லாரும் இறந்து போன பீப்புள்ஸ்க்கு வந்து கண்டிப்பா நீங்க எல்லாருமே இரங்கலை வந்து கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டு போங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். ஸ்டே சேஃப். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.